தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. டெல்லியை போல் தமிழகத்திலும் மித அதிவேக ரயில் சேவை கொண்டுவரப்படும் என தமிழக பட்ஜெட்டில் வெளியாகியிருக்கும் அறிவிப்பு மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எந்தெந்த ஊர்களுக்கு மித அதிவேக ரயில்கள் இயக்கப்படும், டிக்கெட் கட்டணம் எப்படி இருக்கும் என்பது பற்றி துறைசார் வல்லுநருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். டெல்லி மீரட் நகரங்களுக்கிடையே இயக்கப்படுவதைப் போல மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் மித அதிவேக ரயில்களை சென்னை, செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம் இடையிலான 167 கிலோமீட்டர் வழித்தடத்திலும் 140 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் வழித்தடத்திலும் 185 கிலோமீட்டர் தூரமுடைய கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் நகரங்களுக்கும் இயக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில்களைப் போல உயர்மட்ட வழித்தடத்திலும் சுரங்க வழித்தடத்திலும் மித அதிவேக ரயில்களானது இயக்கப்படும். அதே நேரம் இது மெட்ரோ ரயிலும் இல்லை, வழக்கமான ரயிலும் இல்லை, இரண்டையும் விட வித்தியாசமானதாக இருக்கும். இந்தியாவில் முதல் முறையாக டெல்லி, காசியாபாத், மீரட் இடையே 82 கிலோமீட்டர் தொலைவுக்கு 30,000 கோடி ரூபாய் செலவில் மித அதிவேக ரயில் சேவை அண்மையில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் விரைவில் தமிழகமும் இணைய உள்ளது. மன்னார்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி மனோகரனிடம் பேசினோம். வந்தே பாரத்தோட இதை ஒப்பிட முடியுமா? செமி ஹை ஸ்பீடு என்ன ஸ்பெஷல்? மணிக்கு 160 கிலோமீட்டரிலிருந்து 200 கிலோமீட்டர் வேகத்தில் தங்கு தடையில்லாமல் செல்வதற்காக பிரத்யேகமாக ஒரு ரயில் தடம் அமைக்கப்பட்டு அதில் இயக்கப்படும் ரயில்கள். ஆகையால் இந்த ரயில்கள் 160 கிலோமீட்டர் அல்ல 180 கிலோமீட்டர் இயக்குவதால் கடைசி வரை அதே வேகத்தில் இயக்க முடியும். அதற்கான தனியான ஒரு பிரத்யேக லைன் இருப்பதால் அது சாத்தியமாகும். வந்தே பாரத் ரயில்களில் அது சாத்தியமில்லை. வந்தே பாரத் ட்ரெயின் கூட 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பிராக்டிக்கலாக சாத்தியமாகல. செமி ஹை ஸ்பீட் சொன்ன வேகத்தில் போகுமா? மெட்ரோ ரயில் போல எலிவேட்டட் காரிடாராகவும் அண்டர் கிரவுண்ட் காரிடார்களாகவும் வடிவமைப்பார்கள். அந்த பாதையில் எந்த விதமான இடையூறுகளும் குறுக்கீடுகளும் இல்லாமல் இருக்கும். ஆகையினால் இந்த ரயில்களை 160 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 200 கிலோமீட்டர் வேகம் வரை சர்வசாதாரணமாக இயக்க முடியும். சென்னை, விழுப்புரம், சென்னை, வேலூர், கோவை, சேலம் இந்த ரூட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? சென்னையை அடுத்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய நகரமாக பார்க்கப்படுவது கோயம்புத்தூர், சேலம் போன்ற நகரங்கள். ஆகினால் கோயம்புத்தூர், சேலம் நகரத்தையும் இந்த திட்டத்திலே கொண்டு வந்து அதிவேக போக்குவரத்து தேவையை ஈடு செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு திட்டமிடுகிறார்கள். டிக்கெட் பிரைஸ் எப்படி இருக்கும்? ப்ரீ புக்கிங் பண்ணிக்க முடியுமா? மெட்ரோ ரயில்களுடைய கட்டணங்களை விட சற்று கூடுதலாக இருக்கும். மெட்ரோ ரயில்களில் ஒரு எக்ஸ்பிரஸ் கட்டணங்களை நிர்ணயித்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு கட்டணங்களை நிர்ணயிப்பார்கள். இந்த ரயில்களுக்கு ப்ரீ புக்கிங் எல்லாம் கிடையாது. இது மெட்ரோ ரயில்களைப் போல அந்த நேரத்தில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு ஏறி பயணம் செய்யக்கூடிய ரயில்கள். இந்த ரயில்களில் ஸ்டாண்டிங் பர்மிட்டட் அப்படின்னு சொல்லுவார்கள். நின்று கொண்டு பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இருக்கைகளை விட நின்று கொண்டு பயணம் செய்கின்ற இடம் மிக அதிகமாக இந்த ரயில்களிலே இருக்கும். மித அதிவேக ரயில்களை இயக்க வசதியாக ஏற்கனவே உள்ள வழித்தடங்களில் நாடு முழுவதும் 21,800 கிலோமீட்டர் தொலைவு இருப்பு பாதை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதில் அதிகபட்சமாக 130 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க முடியும் என்றும் ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. மேலும் இருப்பு பாதைகளின் குறுக்கே கால்நடைகள் நுழைவதை தடுக்க 14,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.